ஆமாம், வாங்க வாங்க. நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். நானும் என் சப்ஸ்கிரைப் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்க்குறேன். எல்லாமே சோகோ தான் ஃபுல்லாக. 5 ஃப்ளோர்ஸ் போல இருக்குது சோகோ. நீங்கள் வந்து பி இண்டியன் பை இண்டியனாக இருங்க, வேறு கண்ட்ரி ப்ராடக்ட்லாம் வாங்காது. நான்லாம் தூய இந்தியன். இல்லை, நானும் ஒரு 4 பேருக்கு காமிச்சேன்னு அவன் சொல்லணும்ல, ரெக்கார்ட் பண்ணணும்ல, அதனால். ஹஸ்பா பீஸில் பேக்கே போடுறாங்க பாருங்கள். அப்படியா? ஆனால் அதில் மேட் இன் இண்டியான்னு இருக்காதே. இவங்க ஊர் பிராண்டு பேரை போட்டுருவானே. ஆம்பூரில் தான் தயாராகுது. ஆம்பூரில் தான் தயாராகுதா? ஓகே, எனக்கு தெரியாதுல்ல. பார்த்தீங்களா, இதெல்லாம் நியூ அரைவலாம். நல்லா பார்க்கலாம். அவங்க 70% ஆஃப் ஆமா வாங்கி தரீங்களா? குட்டி பை என்ன 1,00,000. இது இந்த ரேட்டை சொல்கிறதுக்குமே பைத்தியம் முடிச்சிடும். 18 லட்சம். இல்லை வேண்டாம், வச்சுருங்க. 18 லட்சம். சாரி, என்னோட இட்ஸ் நாட் எ கப் ஆஃப் மை டீ. இது பை 1 get 1 ஃப்ரீயா. இது 1,99,000. அப்படி என்ன இருக்குது இதில்? பழசானதெல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சுருவாங்க பாருங்க. இதுதான் இவங்களோட நேஷ்னல் அட்டையர். பாவடை டாப்பு, இல்லைன்னா பேண்ட்டு டாப்பு, தலையில் வந்து இது ஹிஜாப். இது வந்து 50% ஆஃப் ஐட்டம். அதுவே இந்தியன் ருப்பியில் பார்த்தீங்கன்னா கூட தான் இருக்கும். எலியில் வந்து நம்ம வந்து எலி 18 தான் பார்த்துருக்கோம். எலி ப்ராடக்டில் வந்து பேக்ஸ் எல்லாம் போடுறாங்க. இவ்வளோ அழகாக இருக்கிற பேக்ஸ். எல்லாத்துக்கும் காசு தான் வேணும். பணம் பத்தும் செய்யும் இல்லையா? இது 70% ஆஃபு. ரேட்டை பார்த்தா 2 லட்சம் போட்டிருக்கான். 2 லட்சம்னா நம்ம வந்து டிவைடட் பை 200. ஏன்னா ஒரு இந்தியன் ருபீஸ் ஈக்குவல் டு 200 ரூபாயா. அப்போ 50,000 ரூபா வரும். 1 லட்சம் 2 லட்சம்ன்றாங்க. இந்த சென்ட்டு பார்த்ததே 10,000 இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸஸ் ஃபார் விமன் எல்லாமே வச்சுருக்காங்க. ஹேண்ட்பேக்கு இதோ இந்த மாதிரி. எஸ், லாங் கவுன் மாதிரி இருக்குது. ஹிக்மேட்டாம் அது பேர். இது பார்க்கலாம். விண்டோ ஷாப்பிங் தான் பண்ண முடியும், வாங்க முடியாது. ஹிஜாபே தனியாக வச்சுருக்காங்க. ஹிஜாப் கிளாத்தே தலையில் போட்டுக்கிறது மட்டுமே தனியாக வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. ஃபுல்லி கவர்டாக நீட்டாக இருக்குது. இங்கே நியூ அரைவல்னு போட்டிருக்கோம் ஷர்ட்ஸ் எல்லாம். ரேட்டு தான் பயங்கரமாக இருக்குது. தலைவர் ஏதோ பார்க்குறாரு. என்னம்மா, இதை வாங்க போகிறீங்களா? நமக்கு வீட்டிலே ஹேண்ட்பேக்ஸ் நிறைய இருக்குது, வேண்டாம். என்ன ரேட்டா? இதெல்லாம் சின்னது, உங்களுக்கு பத்தாது. நீங்கள் பெருசு தான் உங்களுக்கு. 7,500 வேண்டாம் வேண்டாம் வாங்க. அதுவும் இது வந்து லெதர் கிடையாது. அப்புறம் ரெக்ஸின் தானே. நம்ம ஊரில் அது 2,000 நீங்கள் வாங்கலாம். வாங்க வாங்க, அப்படியே போகலாம். கம் லெட்ஸ் கோ. எல்லாமே ரேட்ஸ் வந்து இட்ஸ் வெரி காஸ்ட்லி. எதுவும் நம்ம வாங்க முடியாது. பார்க்கலாம் அவ்வளோதான். என்னம்மா? அதெல்லாம் வேண்டாம், வாங்க. ஹஸ்பா பீஸ் பேக் நான் வந்தோடனே பார்த்தேன். அல்டோ ஹஸ்பா பீஸு பிராண்டடு. ஓ, வேலட்டா? ஒரு பக்கம் எக்கானமி மோசமாக இருக்குன்றீங்க, இவ்வளோ காசு கொடுத்து எப்படி வாங்குறாங்க? அப்புறம் இதெல்லாம் நியூ அரைவலாம். $50 ஆஃப். பேரே கார்டன்.
பெட்டி கலரே அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ஊர்லேயும் இந்த கலர்லாம் வர மாட்டேங்குது. இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க கலர். ரேட் போட்டிருக்கான் பார்த்தீங்களா? எல்லாமே லேக்ஸில் தான். ரூபாய் ஆர்பினா ரூபாயா 70 லட்சம். 70 லட்சமா? 70,90,000. தயவுசெய்து வேண்டாம். கண்ணாடி வச்சுருக்கோம். நமது அழகை நாமளே பார்க்கலாம். அது 70% ஆஃப். போகலாம் வாங்க. எதுவும் வாங்கலை, அதுக்கு நடக்கணும். கால் தான் வலிக்குது. மொசாமி ஷவுக்கோ, அது என்ன தெரியல. ஓ இது அந்த ஃபவுண்டேஷன் போட்டு 92 லட்சம். தயவுசெய்து வேண்டாமா? இவங்க லட்சத்தில் தான் எல்லா வேலையுமே சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு 1000. அவங்களுக்கு இந்த மாதிரி ஹை இன்ஃப்ளேஷன் இருக்கிறதுனால அவங்க அதை பார்த்து பார்த்து பழகிட்டாங்க. எல்லாமே லட்சம்தான். லட்சம் கோடியில் தான் விலையே. அந்தளவுக்கு உங்களுக்கு இன்கம் இருந்தால் தான் வாங்க முடியும். ஹெச்என்எம் இருக்கு பாருங்கள். சோகோ. இங்கே ஒரு ஃபோட்டோ எடுப்போம்.